சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ற? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். சாவக்காடு ஃபால்ஸ் வந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாவக்காடு ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும். அப்படியே பார்த்துக்க வேண்டியது. என்ன பண்ணுற? ஜூஸ் அடிச்சிட்டு இருக்கிறியா? எங்க குரங்காட்டமெல்லாம் வந்துட்டு. ஐயோ, கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். நான் பேசவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்சால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இதே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டோம். ஒன் செகண்ட். நம்ம காலையில் வந்துட்டு இங்கே திருச்சி போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, இங்கே வந்து சாவக்காடு பீச் வந்துட்டோம். சாவக்காடு பிளான் மாறிடுச்சு. மாறினால நான் அப்படியே இங்கே வந்துட்டேன். நான் உருண்டு போகாமல் இருந்தால் சரி. இன்னைக்கு செம்ம க்ரௌடாக தாங்க இருக்குது. வெயில் ரொம்ப கொளுத்தி அடிக்குது. சன்கிளாசஸ் கொண்டு வந்திருக்கலாம். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி கீழே இறங்கலாம். கீழே பார்க்காம மேலே பார்த்துட்டே போகணும். மாற்றி சொல்கிறோம் பாருங்க. மேலே பார்க்காம கீழே பார்த்து நடக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா அப்படியே போயிட வேண்டியதுதான். போகலாம், இப்படியே போயிடலாம். தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொசிஷனை மாற்றி வைக்கணும். வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். கார் 50 மொக்கா அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதா? வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து. வியூ சூப்பராக இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. குளிக்கிறக்காங்க கயிறு போட்டு வச்சிருக்காங்க நினைக்கிறாங்க. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும். கயிறு போட்டு வச்சிருக்காங்க. அந்த சைடே போக முடியாது. நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு இருக்கிறேங்க. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
கீழேயும் போயிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஜூம் பண்ணுறேன், தெரியுதா உங்களுக்கு? கீழேயும் போயிருக்கிறாங்க. நம்ம இருக்கிறது நம்ம மேலே இருக்கிறோம். செம்மையாக இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துக்குலாம் போக விட மாட்டாங்க. அங்கே தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கயிறெல்லாம் ஃபுல்லாக போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த கயிறெல்லாம் போட்டு உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த சைடே போக முடியாது பாருங்கள். அந்த இடத்துக்கு போகவே முடியாது. இந்த இடத்தோட நிறுத்திக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வராங்க? இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுற பாருங்கள். இங்கேருந்து வராங்க அவங்க, இங்கேருந்து வந்துட்டுருக்குறாங்க அவங்க. நம்ம மேலே இருக்கோம். இங்கே வந்துட்டு யாரும் அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறவங்க இருக்காங்க. எங்கேங்க நம்ம கூட வந்த ஆளுகளே காணோம், யாரையுமே காணோம். இறங்கி வருவாங்களா? ஆளுகளே காணோம். இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. வந்தவங்களே காணோம். நம்ம வந்தவங்கள தரம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, வந்து உட்காந்துட்டோங்க. நம்ம என்னால் போய் அங்கே போய் கீழே இறங்க முடியல. கீழே ஒரு பிளேஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தல, கீழே ஒரு பிளேஸ் இருக்குது. கீழே வந்து என்னால் போக முடியாத வந்து சரி நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். இங்கேயே உட்காந்து சரி ஒரு லாகை போட்டலாமே சொல்லிட்டு தான் அப்படியே உட்காந்துருக்கேன் நான். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக கரெக்டாக இப்படி அடிச்சிட்டு இருக்குது. அதனால் என்னால் சரியாக பார்த்து பேச முடிய மாட்டேங்குது, கண்ணு கூசுது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து ஃபுல்லாக எல்லாம் விளையாண்டுருக்குறாங்க. நான் ஒரு ஸ்டாண்டு போட்டு நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அது எனக்கு விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு. நான் அதனால தான் கையை பக்கத்துலேயே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நான் விழுகிற மாதிரி தான் இருக்குது காற்று, ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது. என் வாய்ஸ் வந்து கேட்குதா என்னன்னு சொல்லி தெரில. கேட்கல அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே திருச்சிராப்பள்ளி வந்துட்டோம். திருச்சிராப்பள்ளியா திருச்சூரில் வந்துட்டு சாவக்காடு வாட்டர் ஃபால்ஸ். இது மேலே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு குளிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு வேலி போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த சைடெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சனால உங்களுக்கு எதுவுமே சைடில் போகவே முடியாது. உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது. குளிக்கிற பிளானே இன்னைக்கு இங்கே வர்ற பிளானே இல்லை. ஸ்டாண்டு வேறு சரி நிற்க மாட்டேங்குது. இங்கே வர பிளானே இல்லை நம்மளுக்கு. சரி, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சொன்னாங்க. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்பைடர்ஸு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி தெரில. அங்கே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சரி, நம்ம கூட வந்த இவங்க வந்துட்டு சரி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்களுக்காக தான் முதல்ல இங்கே வந்தேன். நான் வந்து அதுக்காக தான் நான் போனேன். காலையில் வந்த பிளானும் சரி, இங்கே போகிற பிளானும் சரி, எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. அதுக்கு தானே என்ன கூட வந்தவங்களால எல்லா பிளான்ஸ் எல்லாம் ஓவர் பிளானாக மாறிட்டே இருக்குது. அதனால வந்துட்டு சரி நானும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி வந்த இடத்துக்கு வந்துட்டு அது இதுன்னு சொல்ல வேண்டாம், புது நாள் அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஓகே வந்த இடத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பிளானை வந்து ஓகே பண்ணிட்டு நான் இப்போ நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ் போனோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் போனால் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். கூட இருக்கவங்க வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இடமே இல்லை, ஃபுல்லாக கல்லுகளாக இருந்தது. எப்படி நான் பார்க் பண்ணுறது என்னன்னு சொல்லி எனக்கே தெரியவே இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனால் வந்து கார் வந்து இந்த சைடு இதாகிடும். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. நம்ம கார் வந்து இந்த ரேஞ்சு, ஒரு டயர் மேலேயும் ஒரு டயர் இப்படி இருந்தது.
எப்படியும் நான் பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் போகும்போது கார் சேஃபாக இருந்தால் ஓகே. குளிக்கலாம் தான் ஆசையாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்துகிட்டு வரல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட வந்தவங்கள பார்த்துட்டேன். கூட வந்து சொல்லிட்டு தான் யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு மைண்ட் வாஷில் கேட்குது. ஃபாதர் மம்மி அவங்க தான். நானும் வேற யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க தான் பார்க்க வந்து சொன்னாங்க. சரி அவங்க ஆசையை ஏன் கெடுக்கணும், போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இதெல்லாமே? அவங்களாலே வந்துட்டு வயசு அவங்களுக்கும் வந்து ஏஜஸ்லாம் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்து இனிமேல் எப்போ பார்ப்பாங்க என்னன்னு சொல்லி தெரியாது. அதனால தான் வந்து சரி நானும் ஓகே சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நான் குளியல் போட்டுடலான்னு சொல்லி எனக்கும் தோணுது. இடம் பாருங்க, இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் குளியல் போட்டுடலான்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஆனால் வெயில் வந்துட்டு டேரெக்டாக வந்து மூஞ்சிக்கு அடிக்கிறதுனால ஃபுல்லாக ஒன்றுமே பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நானும் உட்காந்துட்டு தான் இருக்கேன். உட்காந்து தான் இது போட்டுருக்குறேன். வெயில் வந்து கரெக்டாக மூஞ்சிக்கு அடிக்குது. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே தண்ணியாக தாங்க இருக்கும். இது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ வந்து தண்ணியோட லெவல் கம்மியாக இருக்கிறங்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளாம் இங்கே உட்காந்து நடந்து இது பண்ண முடியுது. இல்லைன்னா நம்ம இங்கே கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஃபுல்லாமே லெவல் வந்துட்டு மேலேருந்து தண்ணி ஃபுல்லாக இப்படி தான் வரும். அப்புறம் நம்ம கீழே போய் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இங்கே உட்காந்து கரெக்டாக நம்ம லாக்லாம் பேசி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இங்கே இப்படி இருக்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் தெரியுறாங்களா? அவங்க 2 பேர் ஜாலி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாதி பேர் வந்துட்டு இங்கே கேரளாலேருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க. கேரளா ப்ளஸ் வந்துட்டு இங்கே மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. சொல்லாமல் மதுரையிலேருந்து வந்து இந்த இடம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிருக்கு. மதுரை முடி ஃபேமஸ் ஆகிருக்குது. மதுரை, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேமராவை ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே என்னால் முடிய மாட்டேங்குது. ஓகே, கரெக்டாக நினைக்கிறேன். சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் விசாரித்தேன். 15 பேர் வந்திருக்குங்க. நான் இங்கே எப்படி என்னன்னு சொல்லி கேட்டால் எங்கேயும் அங்கெல்லாம் வந்து எங்கேங்க பார்க்க முடியுது, எல்லாம் இந்த சைடு வந்தால் தான் பார்க்க முடியுது அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, எல்லாம் கோயம்புத்தூர் சைடு தான் இருக்குது, எல்லாம் கோயம்புத்தூர் சைடு தான் பார்க்கணும். சென்னையில் இருக்குங்க பிளேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் அங்கே போய் பார்த்து, ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அங்கே ஜாஸ்தியாக இருந்தது. நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணுறத கூட அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சரி அதனால் எனக்கு இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எவனோ கூப்பிட்றான், எவன் தான் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதாங்க. தண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கும் வந்துட்டு குளிக்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. தண்ணியில் போய் ஒரு கொதிக்க வச்சுக்கலான்னு நான். சரி, விளாக் வந்து இதோட முடிஞ்சுது. இன்னொரு விளாக் வந்து வரும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் சொன்னல, அந்த ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ நான் போடுறேன். அங்கே போனால் தான் அந்த வீடியோ, ஏன்னா அதுக்காக தான் நான் வந்தேன். அப்புறம் தண்ணி பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏடா கண்ணு கெட்டின தூரம் இருக்குது, அதையும் விட்டுட்டு நம்ம போனோம். சரி செட் ஆகாதுன்னு சொல்லி சரி வந்துட்டோம். புது வருஷம் யாரையும் சொல்லி எதுவும் இல்லை. சரி எல்லாம் நல்லதுக்கு. சரி வந்துட்டு ஜாலி பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ போனோன்னா ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ போடுறேன். சரிங்க, அப்படியே வந்துட்டு ஏதாவது ரீல்ஸ் இருந்தால் ரீல்ஸ் எதாவது எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.